ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கான 95 வாகனங்களின் சேவைகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 84 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த மழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டுமே நிதியை விடுவிப்போம் என ஒன்றிய அரசு நெருக்கடி. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பரபரப்பு குற்றச்சாட்டு. போக்குவரத்து ஊழியர்கள் ஊதிய ஒப்பந்தம் குறித்து வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பேச்சுவார்த்தை. தோமுச உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாக தகவல். சிதம்பரம் அருகே அமைக்கப்பட்ட புதிய சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு. கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் தனியார் பேருந்துகளை நிறுத்தி போராட்டம். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் அஷ்டமி சப்பர திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. டெல்லி குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுப்பு என்ற தகவல் வதந்தி. சுழற்சி முறையில் வாய்ப்பு என்ற ஒப்பந்தத்தால் இம்முறை பங்கேற்க இயலாது என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். நெல்லையிலிருந்து மருத்துவ கழிவுகளை ஏற்றிக்கொண்டு கேரளா சென்ற 18 லாரிகள். எஞ்சிய கழிவுகளும் இன்று நண்பகலுக்குள் அகற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். முறைகேட்டில் ஈடுபட்ட 9 நிறுவனங்கள் இனி பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட செபி அதிரடி தடை. சட்டவிரோதமாக ஈட்டிய 21 கோடி ரூபாய் லாபத்தையும் முடக்கி நடவடிக்கை. கல்வீச்சு தாக்குதலை அடுத்து அல்லு அர்ஜுன் வீட்டிற்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. தாக்குதல் நடத்தியவர்கள் தெலங்கானா முதலமைச்சர் கடும் கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.